இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு மசியல். அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 6, 7 கருணக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். சிறிய வெங்காயம் சரி இதை எடுத்துருக்கோம். ஒரு 10 வெங்காயத்திட்ட எடுத்துருக்கோம். அது பச்சை மிளகா, வரமிளகா, அதோட பூண்டு, அது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, அதனோட பார்த்தீங்கன்னா புளி கரைசலை வந்து எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். சூப்பரான வந்து அப்படியே கருணக்கிழங்கு மசியல். இருப்பு சட்டியில் எண்ணெயை வந்து முதல்ல எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் ஒரு தாளித்து இது பண்ணி விட போகிறோம். அருமையான கருணக்கிழங்கு மசியல் ரெடியாக இருக்குது. செம்மையாக கடுகு உளுந்தம் பருப்பை வந்து எண்ணெயில் சூடான எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். சிறிய வெங்காயம், அதாவது சிறிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். சிறிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா அதை போட்டுக்கலாம். அதோட பூண்டு 2 பல் பூண்டு. இந்த புளி கரைசல் வேற எடுத்து புளி கரைசல் அதில் கருணக்கிழங்கு நல்லா அவிஞ்சதை வந்து நல்லா கை மேலே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது பீலர் இருந்துச்சா பீலர் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு அருமையாக இருக்கணும். சூப்பரான இதெல்லாம். கருணக்கிழங்கு நல்லா கூழ் மாதிரி நல்லா நைஸாக வேண்டிட்டு அதை வந்து இதில் உரம் போட்டுட்டோம். கருணக்கிழங்கு நைஸாக அப்படி நல்லா அருமையான கருணக்கிழங்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கருணக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா மோர் சாதம், தயிர் சாதத்துலாம் சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம செட்டிநாட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு இதில் இது ஒரு கருணக்கிழங்கு மசி, கருணக்கிழங்கு கோலா என்ன சொல்கிறது இதுதான். புளி தண்ணியோட வந்து புளி தண்ணி, இதில் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். செம்மையான டாட்டா உப்பு தான் சேர்த்துக்குவோம். சூப்பராக அருமையாக அதை நைஸாக அரைச்சி இது போட்டிருக்கனால சீக்கிரமே அதை கரைஞ்சிடும். அருமையான இந்த கோலா இது வற்றின உடனே பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் வற்றின உடனே நமக்கு அருமையான கருணக்கிழங்கு மசியலாறு கருணக்கிழங்கு கோலா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சூப்பராக புளிப்பு லைட்டு இந்த சாம்பார் சாதம் இதுக்கு இது ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பெஷலி சூப்பரான அருமையான கல்யாண சமையலில் அருமையாக இருக்கும். கருணக்கிழங்கு கோலா, கருணக்கிழங்கு மசியல் சூப்பராக நறுமணமே பிரமாதமாக இருக்குது. இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 நாள், அதிகபட்சம் 1 வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஏன்னா புளிப்புத்தன்மை உள்ள புளி சேர்த்துக்கிறதுனால நல்ல புளியோதரையெல்லாம் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக பக்குவமாக பண்ணினா நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம அந்த தக்காளி தொக்குலாம் சொல்லுங்க, அந்த மாதிரி இதில் வந்து கருணக்கிழங்கு கோலா வந்து நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், கருணக்கிழங்கு கோலா இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே நம்மளுக்கு அருமையான கருணக்கிழங்கு கோலா. நிறைவாக இந்த தண்ணி வற்றிடுச்சு, நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கருணக்கிழங்கு கோலா ரெடி ஆகிடுச்சு. இன்றைய தினம் கருணக்கிழங்கு கோலா ரெடி. இதனோட மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திங்க. அருமையான கருணக்கிழங்கு கோலா ரெடி. நறுமணமாக சூப்பராக இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கிங்க.